வணக்கம். என்னுடைய நிறைய பாட்காஸ்ட்டில் நான் ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எம்பசைஸ் பண்ணியிருப்பேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூ, ப்ரிப்பேர் ஃபார் கெரியர் அப்படின்னு. அது அதுதான் வந்து நான் ஆல்வேஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற அப்ரோச். பட் அட் த சேம் டைம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அந்த மெசேஜை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ அதை தான் வந்து இந்த எபிசோடில் நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எபிசோடில் நான் இதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு ஃப்ரெஷராக இல்லை வந்து ஒரு 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இப்போ நான் இருந்தேன் அப்படின்னா, இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற இந்த ஒரு செட்டப்பை வந்து நான் எப்படி பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் தான் நான் இப்போ இந்த பாட்காஸ்ட் எபிசோட் மூலமா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். அகெயின் இது வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படிங்கிற என்னுடைய பர்சனல் டேக். ஓகே, இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்ரோச்சாக எடுத்துக்கோங்க. ஓகே, நான் சொல்கிறதுல ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு எது பிடிக்குதோ அது உங்களுக்கு எது தேவையோ அதுதான் வாங்குவீங்க. அதே மாதிரி நான் இப்போ என்ன ஷேர் பண்ண போகிறேங்கிறது வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். அண்ட் அதில் உங்களுக்கு ஏதாவது விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க, பிடிக்கலையா தாராளமாக லீவ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நான் சொன்னதை நீங்கள் மாடிஃபை பண்ணி வேறு மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கோங்க. இன்ஃபேக்ட் அதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ இந்த பாட்காஸ்டோட ஒரே அப்ஜெக்டிவ், நான் இதை எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படிங்கிற ஆங்கிளை நான் ஷேர் பண்ணுறேன். இதை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர். ஸோ இப்போ எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் 2 விதமான செட்டப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அதாவது அவங்க பில் பண்ணுற சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். அதுக்கு வந்து நார்மலாக எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நிறையா ஃபார்ம்ஸ் இருக்கும். அந்த டேட்டாவை வாங்கி டேட்டா பேஸில் சேவ் பண்ணுவோம். அப்புறம் அதை பிஸ்னஸ் லாஜிக் வச்சு ஏதாவது ரன் பண்ணுவோம். பேக்ரவுண்ட் ஜாபு இந்த மாதிரி பக்காவாக இதை க்ரெட்டுன்னு சொல்லுவோம். இதை தான் வந்து இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ இன்ஜினியரிங் சிஸ்டம்ஸ், ட்ரூ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராப்ளம்ஸ், லைக் கம்பைலர் டிசைன் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா எம்பெடட் சிஸ்டம்ஸ் அதாவது கோர் இன்ஜினியரிங், கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்பைலர் டெவலப் பண்ணுறது. இப்போ மெஷின் லேர்னிங் டு சம் எக்ஸ்டென்ட் வந்து அந்த கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய அந்த டெவாப்ஸ் டூல்ஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க இல்லையா, குபர்னெட்டிஸ், டாக்கர், அந்த மாதிரி கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிலவெண்ட், அது வந்து பியூர் பக்கா இன்ஜினியரிங் ஒர்க். ஓகேவா? ஸோ தேர் ஆர் கம்பெனிஸ் ஹூ இஸ் ஃபோக்கஸிங் ஆன் தட். நான் சொல்கிறது வந்து பியூர் வெப் அப்ளிகேஷன். லைக் நீங்கள் வருவீங்க, ஏதாவது ஃபார்மில் டேட்டா என்டர் பண்ணுவீங்க, டேட்டா வரும், நீங்கள் ஒரு ஏபிஐ என் பாயிண்டில் கால் பண்ணுவீங்க, அதில் நிறைய ரெஸ்பான்ஸ் வரும், அதுக்கு பின்னாடி ஒரு பிஸ்னஸ் லாஜிக் இருக்கும். இது வந்து நான் சொல்கிறது இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் செப்பரேஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா கெரியர் அப்படிங்கிற ஆங்கிள் பார்க்கும்போது நீங்கள் எந்த சைடில் நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ எதுக்காக எந்த ஆங்கிளில் நீங்கள் போக போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களை நீங்கள் தயாரும் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் வந்து நான் என்னுடைய டேஸ்ட், ஒப்பீனியங்கிறத விட என்னுடைய டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டமை பில்ட் பண்ணுறது. அதாவது ஒரு நார்மல் டே டு டே பிஸ்னஸ் ப்ராப்ளத்தை எடுத்து சால்வ் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து நான் வந்து அந்த ப்ராப்ளம் சால்விங் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் ப்ராப்ளம். லைக் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள், சின்ன அந்த மாதம் பால் கணக்கு. அதாவது மாதம் ஒருத்தவங்க பால் கொடுக்குறாங்க உங்களுக்கு, அதை ட்ராக் பண்ணி மாதம் எண்டில் நீங்கள் எவ்வளோன்னு பேமெண்ட் பண்ணணும். இப்போ இது வந்து ஒருத்தவங்களுக்கு ஈஸி. திங்க் பண்ணி பாருங்கள், ஒரு பால்காரரா 100 பேருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காரு, 50 பேருக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காருன்னா, ஒரு நாள் ஒருத்தவங்க வேண்டாம் நான் ஊருக்கு போகிறேன்பாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஒரு நாள் எனக்கு 1 லிட்டருக்கு பதிலாக 2 லிட்டர் கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் அவர் வந்து மேனுவலாக ட்ராக் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த மந்த் வந்து போய் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதை வந்து நான் ஒரு சிஸ்டமாக பில்ட் பண்ணி கொடுத்தேன்னா அவருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியல் வேர்ல்டு டே டு டே ப்ராப்ளம் தான் நான் என்னை பொறுத்தவரையில் ப்ராப்ளம் சால்விங் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஓகேவா? நான் வந்து கம்பெனி சூஸ் பண்ணும்போது முதல்ல இந்த ஆங்கிளில் பார்ப்பேன். எந்த கம்பெனி இந்த மாதிரி டே டு டே ப்ராப்ளம் ஆர் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ். நான் சொன்னது வந்து டே டு டே ப்ராப்ளம்ங்கிறது சின்ன லெவலில் சொன்னேன். தேர் ஆர் லாட் ஆஃப் பிஸ்னஸ் ப்ராப்ளம்ஸ். லைக் நீங்கள் இப்போ ஒரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ரினியூவல் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதுவும் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான். அது வந்து கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங் நான் எங்கே பார்ப்பேன் அப்படின்னா, எந்த மாதிரி கம்பெனியில் நான் வந்து அப்ரோச் பண்ண போகிறேன் அப்படின்ட்டுன்னு. ஸோ ஒன்ஸ் நான் அதை டிசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த கம்பெனிக்கு அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி டு சே தட் இந்த என்டையர் ஐடி இண்டஸ்ட்ரியிலையுமே அந்த இன்டர்வியூங்கிற என்டையர் ப்ராசஸும் கம்ப்ளீட்டாக வந்து புரோக்கன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாருமே நான் இப்போ சொன்னேன்ன ஒரு ஃபண்டமெண்டல் டிஃப்ரென்ஸ், எந்த மாதிரி சாஃப்ட்வேர், அதுக்கு எந்த மாதிரி ஸ்கில் செட் வேணும் அப்படிங்கிற ஆங்கிளில் பார்க்காம எல்லாருமே காமனாக ஒரே மாதிரி இன்டர்வியூ பேட்டர்ன் வச்சுருக்காங்க. என்னென்னா, அந்த
நிறைய காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் வெப்சைட்ஸில் இருக்கிற ப்ரோக்ராம் அதை அப்படியே எடுத்து அப்படியே சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதில் நிறைய லெவல்ஸ் வச்சுருக்காங்க, ஸ்மால், மீடியம், லார்ஜ், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்னு. இது வந்து எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமேசான், ஒரு ஃபேஸ்புக், இந்த மாதிரி நிறையா லைக் ஹை ஸ்கேல் ப்ராப்ளத்தில் சால்வ் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஸ்கில் செட் அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அதனால அவங்க அந்த மாதிரி இன்டர்வியூ வச்சு ரன் பண்ணி எடுத்தாங்க. ஆனால் முக்கால்வாசி 80-90% ஆஃப் த கம்பெனிஸ் நான் சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தான் பில்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வந்து கண்டிப்பாக தேவையே கிடையாது. அவங்க எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடியா கொடுத்தா அதை அவங்க அழகாக எண்ட் டு எண்ட் பில்ட் பண்ணி காமிக்கிறாங்களா, அவங்க எழுதுகிற கோடு வந்து மெயின்டெனபிளாக இருக்கா, கரெக்டான டிசைன் பிரின்சிபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்களா, அந்த கோடை பார்த்தா அடுத்தவங்களால புரிஞ்சிக்க முடியுதா, இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கில். அதை விட்டுட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் இப்போ எப்படி இருக்குன்னா, இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு, இந்த பைனரி ட்ரீயை இன்வெர்ட் பண்ணு, இந்த ஸ்ட்ரிங்கை வந்து ரிவர்ஸ் பண்ணு, இதை பண்ணு, அது பண்ணுன்னு ரொம்ப கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ப்ராப்ளம் போகிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்குலாம் வேல்யூ இருக்குது, நான் மறுக்கவே இல்லை. ஆனால் இந்த கம்பெனியோட இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு இது வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி கம்பெனிஸ்க்கு அது தேவையே கிடையாது. ஏன்னா அவங்க பில்ட் பண்ணுறதுலாம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பில்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த லாஜிக் தேவையே கிடையாது. ஆனால் சம்ஹோ ஏதோ ஒரு மாதிரி ஓடிட்டுருக்கு. நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கெங்கெல்லாம் நான் என்னால் ப்ரீச் பண்ண முடியுமோ, இல்லை எவஞ்சலைஸ் பண்ண முடியுமோ நான் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுதான் ரியாலிட்டி. ஸோ இப்போ வந்து ஆஸ் அ பர்சன் ஐ நீட் டு டேக் அ கால் ஹியர். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த எபிசோடில் நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு 2 years ப்ளஸ் ஆர் ஃப்ரெஷராக அப்ரோச் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி அந்த அல்காரித்தமிக் டேட்டா ஸ்ட்ரக்சர் ஹெவியாக இருக்கிற இன்டர்வியூ ப்ராசஸ் தான் இருக்குது அப்படின்னா, என்னோடய மைண்ட் செட்டுக்கு அது ஒத்து வராது. என்னால் வந்து ஏன் அது ஒத்து வராதுன்னு மெயினான ஒரு காரணம் சொல்லிடுறேன். என்னென்னா, இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரித்தம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிற காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் பேஸ் பண்ண இன்டர்வியூ ப்ராசஸ்லாம் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களை வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளார 1 மணி நேரத்துக்குள்ளார ஒரு சால்வ் பண்ணுற அந்த டைம் ப்ரெஷர். ஓகே, அகெயின் என்னோட பர்சனல் ஒப்பீனியன், என்னோட மைண்ட் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரைன் போட்டு ஒர்க் பண்ண சொன்னால் ஒர்க் பண்ணாது. அதே ப்ராப்ளத்தை நான் மேபி 20 minutesல சால்வ் பண்ணுவேன். ஆனால் நீங்கள் வந்து இந்த ப்ராப்ளத்தை நீ 1/2 மணி நேரத்துக்குள்ளே சால்வ் பண்ணும் அப்படின்னா என் மைண்டு ஒர்க் ஆகாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதோட ரிலவன்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்கே வந்து என்னால் ரிலேட்டபிளாகவே இல்லை, என்னால் கனெக்ட் பண்ண முடியல. ஒருவேளை நான் கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நான் ஒரு புது கம்பைலர் டிசைன் பண்ண போகிறேன், இல்லை வந்து ஒரு எம்பெடட் சாஃப்ட்வேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல் திஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த கோர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். ஆனால் சம்ஹவ் வந்து எனக்கு வந்து அதில் வந்து ஒரு பெரிய ஈடுபாடு கிடையாது. அப்படிங்கும் போது நான் வந்து ஐ எம் ஆல்வேஸ் லுக்கிங் ஆஃப்டர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம். ஸோ அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் மாதிரி பேஸ் பண்ண கம்பெனிஸ் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணணும்னு நினைப்பேன். ஓகே, இங்கே எனக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த மாதிரி கம்பெனிஸை சூஸ் பண்ணல அப்படின்னா, டெஃபினட்டாக சில கம்பெனி ஹை பேக்கேஜ்லாம் தருவாங்க. நீங்கள் இப்போ லிங்க்டினோ ஆர் எனி சோஷியல் மீடியா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இவ்வளோ சிடிசி, இவ்வளோ சிடிசி, அது சிடிசி, இது சிடிசி, எனக்கு வந்து இவ்வளோ இது பண்ணுச்சு, இதுதான் என்னுடைய ஃபார்முலா, இதுதான் இந்த பேட்டர்ன்லாம் சால்வ் பண்ணுறேன், இந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்படி அப்படின்னு எக்கச்சக்கமான மெட்டீரியல்ஸ் இருக்குது. அது எதுவுமே வந்து நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த ரீசன் என்னென்னா, அதுதான் நான் சொல்கிறது, என்னுடைய கெரியர் நான் எந்த டைரக்ஷனில் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேனோ எனக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆங்கிளே செட் ஆகாது. ஸோ அப்போ நான் எந்த ஆங்கிள் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பியூர் இன்ஃபர்மேஷன் பில்டிங் சிஸ்டம். ஸோ இப்போ நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ உதாரணத்துக்கு XYZ அப்படின்னு ஒரு கம்பெனியை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த XYZ கம்பெனியை வந்து நான் எப்படி அப்ரோச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், அந்த XYZ கம்பெனி வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் டெவலப் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சிம்பிளாக சொல்கிறேன், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு டு டூ லிஸ்ட். ஓகேவா? இப்போ வந்து ஒரு டு டூ லிஸ்ட்டு வந்து அந்த கம்பெனி வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த டு டூ லிஸ்ட்டில் வந்து அந்த கம்பெனி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து இப்போ அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இப்போ எப்படி அப்ளை பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனிக்கு எந்த ஒரு ஃபீச்சர் வந்து இப்போதைக்கு இல்லை, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டாஸ்க் டு டூ மேனேஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா, டெய்லி ஸ்டேட்டஸ் அப்டேட் கேட்பாங்க. ஓகே, இப்போ அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட் கேட்கறத வந்து ஒருத்தவங்க கம்யூனிகேட் பண்ணணும். இதை வந்து ஸ்டாண்டப்பில் வர அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட், அந்த ஸ்டேட்டஸ் அப்டேட்டை வந்து ரெக்கரிங்காக மாற்றி டெய்லி எல்லாருக்கும் காலம்புற ஒரு இமெயில் போயிடணும். அந்த இமெயிலில்
அவங்க ரிப்ளை பண்ணால் போதும், அது வந்து அவங்களுடைய டாஸ்க்காக வந்து உட்காந்துரும். ஓகே, நான் ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபீச்சராக சொல்கிறேன், எந்த ஃபீச்சராக வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் எந்த கம்பெனி, அந்த XYZங்கிற கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ண போகிறேன்னா, அந்த கம்பெனியில் இருக்க ப்ராடக்ட்டில் ஒரு ஃபீச்சர் என்ன இல்லாத ஒரு ஃபீச்சரை எடுத்து அதை நான் வந்து ஒரு ஒரு ப்ரூஃப் ஆஃப் கான்செப்ட் மாதிரி, இதோ பாருங்கள் உங்கள் ப்ராடக்ட் இப்படி இருக்குது, இந்த ப்ராடக்ட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு 1 or 2 days ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சைட் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த க்ளோன் இதை க்ளோன் பண்ணுங்கள், அதை க்ளோன் பண்ணுங்கள் அப்படின்ட்டுன்னு. அதை க்ளோன் பண்ணுறது இதை க்ளோன் பண்ணுறது லேர்னிங்க்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணும்போது அந்த க்ளோனிங் அப்படிங்கிறது நீங்கள் 10ஓட 11 தான் வந்து அப்ளை பண்ணும்போது இருப்பீங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன அப்ரோச் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோ பாருங்கள் உங்கள் ப்ராடக்ட்டில் இந்த ஃபீச்சர் இல்லை, இந்த ஃபீச்சர் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் இப்போ டெவலப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் ஒரு ஃபீச்சரை டெவலப் பண்ணி அதில் வந்து நான் அந்த எண்ட் டு எண்ட் என்னுடைய கோடிங் ஸ்கில் எல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் இதில் இருக்கும். அதை ரெடி பண்ணி அந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய ஃபவுண்டரோடைய இமெயில் அட்ரஸ் நீங்கள் எப்படியும் ஈஸியாகவே கிடைக்கும். அந்த கம்பெனியோட ஃபவுண்டருக்கு நான் டேரெக்டாகவே இமெயில் அனுப்புவேன். இல்லை அது ரொம்ப பெரிய கம்பெனி அப்படின்னா அங்கே இருக்கிற லீட் பீப்புள், மேபி HR, இந்த மாதிரி அவங்கள்ட்டலாம் வந்து இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணியிருக்கேங்க, இதுதான் என்னுடைய இது, யூ டேக் இட் ஃபார்வர்டு அப்படிங்கிற மாதிரி நான் ரீச் அவுட் பண்ணுவேன். ஓகே, ஸோ சில பேருக்கு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஓகே, நான் இந்த மாதிரி எனக்கு ஃபீச்சர்னால் எந்த இதில் என்ன ஃபீச்சர் என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு அந்த XYZ கம்பெனி வந்து டு டூ லிஸ்ட் கிடையாது, ஏதோ சம் இன்சூரன்ஸ் ஆர் ஏதோ சம் எனக்கு தெரியாத ஒரு டொமைன், பட் எனக்கு அதை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது அப்படின்னா நான் போய் என்ன பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் வந்து எனக்கு ஃப்ரீ சைனப் ஏதாவது இருக்கா, இல்லை அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு எண்டு கஸ்டமர் மாதிரி நான் யூஸ் பண்ணுவேன். அவங்களுடைய யூடியூப் சேனலில் போய்ட்டு அவங்க எப்படி இந்த ப்ராடக்ட்டை செல் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபீச்சர் அப்படின்னு அவங்களுடைய ப்ராடக்ட்டை நான் ஒரு எண்டு கஸ்டமர் மாதிரி போயிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது கண்டிப்பாக எனக்கு வந்து இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அதை நான் எடுத்து யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, அந்த கம்பெனியை பற்றின ரிவ்யூஸ் கண்டிப்பாக ஆன்லைனில் இருக்குது. G2 அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது, இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து எந்த கம்பெனி நம்ம ட்ரை பண்ணுறோமோ அந்த கம்பெனியை பற்றின ரிவ்யூஸ் இருக்கும். அந்த ரிவ்யூஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபீச்சர் வந்து இது வந்து ரொம்ப 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 பக்கியாக இருக்குது, இல்லை இந்த ஃபீச்சர் வந்து இப்படி பிஹேவ் பண்ணுது, இதனால் எனக்கு இதில் இருக்குது அப்படி இப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசியிருப்பாங்க. நீங்கள் அது வந்து உங்களுக்கு ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து டு டூ லிஸ்ட்டே நான் வச்சுக்கிறேனே, டு டூ லிஸ்ட் வந்து இந்த டாஸ்க்கை வந்து எவ்ரி ரெக்கரிங் டு டூ லிஸ்ட்டே இல்லை, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க் வந்து எவ்ரி மண்டே எனக்கு வேணும், ஆனால் இந்த ஃபீச்சர் வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்னு அவங்களாவே சொல்லியிருப்பாங்க. ஓகே, அந்த ஃபீச்சர் டெவலப் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ட்டுன்னு எந்த கம்பெனிக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பர்டிகுலர் கம்பெனியோடைய ப்ராடக்ட்டில் சொல்கிற ஒரு நெகட்டிவ் ரிவ்யூவை எடுத்து அதை நீங்கள் இப்படி பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரெடிட், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரெடிட் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நிறையா சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை பற்றின ஏதாவது ரிவ்யூஸ் இருக்கும், ஏதாவது அந்த ப்ராடக்ட் ஃபீச்சர் பற்றி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி அதை பில்ட் பண்ணி அதை வந்து ஷேர் பண்ணுவேன். அதை ஷேர் பண்ணுறதை எங்கே ஷேர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மேக்ஸிமம் ஃபவுண்டர்ஸ், இல்லைனா அந்த லீடர்ஷிப், ஒஸ்ட் கேஸ் HR, எத்தனை பேர் இதை அப்ரூவ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல HR லெவலில், பட் அட்லீஸ்ட் அந்த ஃபவுண்டர்ஸ் லெவலில் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக தே வில் பி இந்த மாதிரி ஒரு அப்ரோச் எடுக்கும்போது கண்டிப்பாக வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து நான் பண்ணுவேன். அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் வந்து நான் நிறையா ஷேர் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட்டிங். உங்களை பற்றி அவுட் சைடு வேர்ல்டுக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் நிறையா எழுதுனா தான் தெரியும். அந்த எழுதுறது எப்படி பண்ணணும்னா பிளாக். ஸோ என்னுடைய கடைசி 2 ஆப்பர்ச்சுனிட்டியுமே வந்து எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா என்னுடைய பிளாக்ஸ் மூலயமா தான். என்னுடைய பிளாகை பார்த்தாங்க, அவங்க என்னை ரீச் அவுட் பண்ணாங்க LinkedInல, நான் ஜாயின் பண்ணேன். எந்த இன்டர்வியூமே நடக்கல எனக்கு. ஜஸ்ட்டு அவங்க என்னுடைய தாட் ப்ராசஸ்லாம் பார்த்தாங்க. ஜஸ்ட்டு இன்ஃபார்மலாக நான் இப்போ எப்படி நீங்கள் என் கூட தமிழ் ஒரு ½ hour ஒரு டெக் கேட்சப் பண்ணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். என்னோடய பிளாக் ஆர்டிக்கல் பார்த்தாங்க. எனக்கு அவங்க வந்து என்னோட வே ஆஃப் ரைட்டிங், நான் எப்படி அந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுறேங்கிறது பிடிச்சிருந்துச்சு. சும்மா மீட் பண்ணலாமா, டிஸ்கஸ் பண்ணலாமான்னாங்க. மீட் பண்ணோம். ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷன் முடிச்சதுக்கப்புறம் தமிழ் வுட் யூ லைக் டு ஜாயின்னாங்க. அப்போ எனக்கு அந்த என்னுடைய கெரியரில் நான் என்னென்ன பண்ணணும் ஆசைப்பட்டனோ அது வந்து அந்த இடத்துல இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் ஜாயின்ட். ஸோ அதே மாதிரி நான் இப்போ வந்து அகெயின் நான் பிளாக் எழுதும் போது என்னோட அப்ஜெக்டிவ் வந்து இதை எழுதுனா ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதலை. ஸோ என்னை பொறுத்தவரையில் ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் சம்திங், இந்த ஐடியா இன்னொருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பெட்டராக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஆங்கிளில் தான் நான் எழுத ஆரம்பித்தேன். எவென்ச்சுவலி அது வந்து எனக்கு இதாகிடுச்சு. ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறதும் அதே தான். நான் இப்போ வந்து நான் ஒரு 2 years ஆர் ஃப்ரெஷராக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்னா இதுதான் நான் பண்ணுவேன். நிறைய பேசினேன். ஸோ சம்மரைஸ், ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், எந்த கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணிங்களோ அந்த கம்பெனியை பற்றி, அவங்களோட ப்ராடக்ட்டை பற்றி நல்லா படித்து அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் இருக்கிற ஏதோ ஒரு ஃபீச்சரை நீங்கள் டெவலப் பண்ணி அதை வந்து
ஒரு க்ளோன், நீங்கள் எப்படி ஒரு ஃபேஸ்புக் க்ளோன், இன்ஸ்டாகிராம் க்ளோன், யூடியூப் க்ளோன் மாதிரி இப்போ நீங்கள் XYZ கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அந்த XYZ கம்பெனியோடைய க்ளோன் கிரியேட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வந்து மீனிங்ஃபுல் கிடையாது. ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் இருக்குது. அந்த XYZ ப்ராடக்ட்டில் இருக்கிற இல்லாத ஒரு ஃபீச்சர், இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டில் இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட், இதை வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தனியாக பண்ணி அதை வந்து ஒரு கிட்டப் ரெப்போவில் போட்டு மேபி அதை வந்து அவங்களோட ரீட்மியில் அந்த கிட்டப் ப்ராஜெக்டோட ரீட்மி இல்லை ஒரு மேபி ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி இப்போ பாருங்கள் இந்த ப்ராடக்ட் நான் உங்களை பற்றி படித்தேன், எனக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் மிஸ்ஸிங்காக இருந்துச்சு, நான் டெவலப் பண்ணியிருக்கேன் அண்ட் ஐ லைக் டு கெட் அ ஜாப். அதாவது நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் அந்த கம்பெனிக்கு வேலை கிடைச்சதா அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் என்ன பண்ணுவீங்களோ அதை காமிங்க. உண்மையிலே ரியலாக ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை பார்த்தா தெரிஞ்சிடும். அவங்க இதுக்கப்புறமும் வந்து எனக்கு இதெல்லாம் வேண்டாம், நான் உனக்கு இன்டர்வியூ ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம் ப்ராப்ளம் அனுப்புகிறேன், அதை நீ சால்வ் பண்ணு, அப்போ தான் ஒன்று நான் எடுத்துப்பேன்னு சொன்னாங்கன்னா யூ ஃபீல் சாரி ஃபார் தட் கம்பெனி, சர்ச் ஃபார் அதர் கம்பெனிஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி யூ ஸ்டார்ட் ரைட்டிங் லாட். பர்சனலாக பிளாக் கிரியேட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பிளாக் கிரியேட் பண்ணதெல்லாம் மேட்ரே கிடையாது. இப்போ எக்கச்சக்கமான பிளாக் சர்வீசஸ் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட டொமைன் நேம் வாங்குங்க. முக்கியமாக வந்து நீங்கள் போய் மீடியம்லேயோ இல்லை லிங்க்டின்லேயோ எழுதாதீங்க. ஏன்னா அது உங்களோட டொமைன் கிடையாது. உங்களோட நேமை பேஸ் பண்ணி ஒரு டொமைன் வாங்குங்க. அதில் வந்து பிளாக் எழுத ஆரம்பிங்க. நிறையா வெப்சைட்ஸ், ஹேஷ் நோடுன்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அது ஃப்ரீயாகவே நீங்கள் பிளாக் எழுதலாம். என்னென்னா உங்களோட டொமைன் நேமில் எழுதுங்க. இப்போ உதாரணத்துக்கு உங்கள் நேம் சரவணன் அப்படின்னா techsaravanan.com ஆர் சம்திங். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு டொமைன் நேம் வாங்குங்க. 1000 rupees per year. எனக்கு தெரிஞ்சு 1000 rupees per yearங்கிற அந்த ஒரு ஆஸ்பெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு அந்த மாதிரி ஹேஷ் நோடு அந்த மாதிரி நிறையா வெப்சைட்ஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒரு ஃப்ரீயாக அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு யூ ஸ்டார்ட் ரைட்டிங் பிளாக். அதில் வந்து உங்களுடைய இது தப்பு ரைட்டு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. யூ ஜஸ்ட் ஸ்டார்ட் ரைட்டிங். ஓகேவா? நான்லாம் வந்து என்னோடய இங்கிலீஷ் ஸ்கில்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக், ஈவன் பிலோ ஆவரேஜ் நான் எழுத ஆரம்பிக்கும் போது. பட் ஐ ஸ்டார்ட் ரைட்டிங். அப்புறம் அப்படியே எழுத ரிஃபைன் ஆகி இம்ப்ரூவ் ஆச்சு. அண்ட் எவென்ச்சுவலி எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ என்னோடய ரைட்டிங் ஸ்கில் டிராஸ்டிக்காக இம்ப்ரூவ் ஆகிருக்கு. த ஒன்லி திங் என்னென்னா ஐ ஸ்டார்டட் கீப் ரைட்டிங். அது ஒரே விதத்தில் ஸ்விம்மிங்கை பற்றி எவ்வளோ படித்தாலும் நம்ம இறங்கி நீச்சல் அடித்தா தான் கற்றுக்க முடியும். அதே மாதிரி தான் ரைட்டிங்கை பற்றி யார் வேணாலும் எவ்வளோ வேணாலும் சொல்லலாம். பட் யூ ஸ்டார்ட் ரைட்டிங். இதை மாதிரி நீங்கள் பண்ண திங்ஸ் வில் ஃபால் இன் பிளேஸ். அகைன் இது எல்லாமே நான் வந்து இன்டர்வியூ ஃபோக்கஸ்டாக பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் கிடையாது. இதெல்லாம் என்னுடைய கெரியரில் நான் பண்ணிகிட்ருக்கிற ஆக்டிவிட்டீஸ். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணும்பொழுது ஒரு இன்டர்வியூவில் கிடைக்க வர ஜாப் வந்து உங்களுக்கு ஒரு பை ப்ராடக்டாக வந்து அமையும். தேங்க்யூ.